பகவான் பலராமருடன் சூதாட்டம் விளையாடி அவரை தோற்கடித்து அவருடைய செல்வத்தையும் ஆட்சியையும் கைப்பற்றலாம். இந்த யோசனை உனக்கு எப்படி இருக்கு ருக்மி? பலராமரை வென்றால் என் பழைய அவமானம் எல்லாம் மறைந்துவிடும். இந்த திட்டம் சரியானது. சில நாட்களில் பகவான் பலராமர் ருக்மியின் அரண்மனைக்கு வந்தார். அங்கு அரசர்களும் அமைச்சர்களும் கூடியிருந்தனர். ஆட்டம் தொடங்கிவிட்டது. பலராமா, உங்கள் நகர்வு மிக அருமையாக இருந்தது. முதல் சுற்றில் ருக்மி வென்றார். அதை பார்த்த சில மன்னர்கள் மகிழ்ச்சியுடன் சிரித்தனர். அடுத்த சுற்றில் பலராமர் வெற்றி பெற்றார். ஆனால் ருக்மி அதை ஏற்காமல் தகராறு செய்ய தொடங்கினார். பலராமர் மோசடி செய்து வென்றார். அங்கு இருந்த சில மன்னர்களும் ருக்மியின் பக்கம் சேர்ந்தனர். அவர்கள் பலராமரை அவமதித்து பேசத் தொடங்கினர். இந்த அவமானத்தை பலராமர் தாங்க முடியவில்லை. அவர் மிகவும் கோபமடைந்தார். சூதாட்டம் பெரிய சண்டையாக மாறியது. அரண்மனை மண்டபத்தில் கலவரம் ஏற்பட்டது. ருக்மி, உன் முடிவு நெருங்கிவிட்டது. உனது காலம் முடிந்தது. இந்த சம்பவத்தை பார்த்த மற்ற மன்னர்கள் மிகவும் பயந்தனர். முன்பு கிடைத்த சாபத்தின் காரணமாக ருக்மியின் மரணம் மகாவிஷ்ணுவின் அவதாரமான கிருஷ்ணரின் கடும்பத்தால் நிகழ்ந்தது. இறக்கும் தருணத்தில் ருக்மி ஒரு ஒன்றையை புரிந்து கொண்டான். கிருஷ்ணர் சாதாரண மனிதர் அல்ல. கிருஷ்ணர் உண்மையில் மகாவிஷ்ணுவின் அவதாரம் என்பதை அவன் உணர்ந்தான். அதேபோல் தனது சகோதரி ருக்மணி மகாலட்சுமியின் அவதாரம் என்பதையும் புரிந்து கொண்டான். இந்த நிகழ்வு ஒரு பெரிய பாடத்தை சொல்லுகிறது. அகந்தையும் கோபமும் மனிதனை அழிவுக்கு கொண்டு செல்லும். கிருஷ்ணரும் ருக்மிணியும் உலகில் அன்பு, தர்மம் மற்றும் நீதியை காக்கும் தெய்வங்கள்.